வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொரிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. நான்கு பேர் ஒரு வடமாநில இளைஞரை சூழ்ந்து கொண்டு கத்தியால் மிக கொடூரமாக வெட்டி சாய்க்கும் அந்த பயங்கர வீடியோ வெளியாகி நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவரு மேடையிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரெல்லாம் 10 கேஸ் வாங்கணும். நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேணால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தமிழ்நாட்டுல இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை ஊக்குவித்து வளர்த்த ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். திருத்தணியில் ஒடிசா மாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்திற்கு தலைகுனிவு. ஒடிசா இளைஞர் தாக்கப்பட்ட அநாகரிகத்தை கண்டிப்பதாகவும் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். பிரச்சனையே நீதானடா. ஒரு தலைவர் உங்களை நம்பி ஒரு சின்ன பையன் வரான், அவன் தலையில வந்து ஃபங்க் விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வரான் அப்படின்னா அதை பிடிச்சி விளையாடுறது அறிவு இது இல்லை, ரொம்ப தப்பு. அவருடைய கட்சி கொடியை வந்து மண்டையில கலரிங் பண்ணிட்டு இருக்கிற பையனை பிடிச்சி அப்படியே ஆசையா தடவி பார்ப்பார். இந்த கலரிங் எல்லாம் ஊக்குவிச்சது அவரு தான். தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. வரும்போது அதை ரசிச்சிங்க, நீங்களே போய் அந்த மாதிரி முடி வெட்டினீங்க. நம்மளும் வெட்டினாரா? ஆமா, வெட்டி ஒரு போஸ்ட், இந்த கோட் ஷூட்லாம் போட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. இந்த உளவியல் ஏன் இந்த பசங்களுக்கு வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இவனுங்கிட்ட சொல்லி வளர்க்கறது என்ன தெரியுமா, இந்த தலித் அரசியல் என்ன சொல்லுது, போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என் மேல எவ்வளவு கேஸ்ன்னு எனக்கே தெரியாது. அப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. ஜெயிலுக்கு இவர்களை எல்லாம் போக வைக்கணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. இவங்களுக்கு என்னன்னா, இவன் மேல போயிட்டா இவனுக்கு அரசியல் இல்ல, இவன் தலித்தியம்னு பேச முடியாது, இவன் நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த முடியாது. அப்ப இவன் அங்கேயே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன், உதட்டுல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன தம்பினே நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறவன் அடியாளு, ஆள் சேர்க்கிறவன் எச்சி சோர்த்துன்ற வேலைக்காரன் இல்ல. இவன் ஒதுக்கப்படணும், சமூகத்தால விலக்கப்படணும், இவன் சமூகத்திலிருந்து தூரம் போகணும், இவன் தூரம் போகணும், இவனை ஒதுங்கியே வைக்கணும், ஒதுக்கப்பட்டே இருக்கணும்னு இவங்க அரசியல் பண்றானுங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடக்கு. வடமாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடக்கவில்லை, முறைத்து பார்த்ததனால் தாக்குதல். முறைத்து பார்த்தால் தாக்கணும்னு ஏற்கனவே ஒரு ஞானி சொல்லி இருக்கிறார். யாருப்பா? எல்லாமே இவர் தானா? முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சு பாக்குறியா? அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. முறைத்து பார்த்தால் தாக்குதல் நடத்தலாம் என்ற எண்ணத்தை சிறுவர்களிடம் விதைத்தது யார்? வேற யாரு? நான் முறைச்சதுக்காக தான் அடி இல்ல, 2 போடு போட்டிருக்கணும், சரியா அடிக்கல சொன்னாரா? நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.